ஹிம்மத்பூருங்கிற பேர்ல ஒரு கிராமம் இருந்தது. அங்க சுயேஷ்னு பேர் கொண்ட ஒரு ஆளு தன்னோட மனைவி ரேகா கூட வாழ்ந்து வந்தாரு. ஆனா 2 பேரும் அவங்க அப்பாவோட இருந்தாங்க. ஒரு நாள் சுயேஷ் தன்னுடைய மனைவி கிட்ட என்ன சொன்னான்னா, ரேகா, இப்போ கிராமத்தில் இருக்கிற ரோடுங்கள்லாம் ரொம்ப நல்லாயிட்டு இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம அப்பா கிட்ட பேசி கிராமத்தில் பஸ் பயணங்களை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நினைச்சு கூட பார்க்காதீங்க. அப்பா வேண்டாவே வேண்டான்னு சொல்லிடுவாரு. அப்பாவுக்கு சுத்தமா இது பிடிக்காது. அதாவது நீங்க சரியா படிக்கல, வீட்லயே சும்மா உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல. அட, அதுக்கு நான் என்ன பண்றது? எனக்கு படிக்கிறதுக்கு விருப்பமே இல்லையே. ஆனா யோசி, ஒருவேளை நாம இப்பவே பஸ் டிராவல்ஸ் ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் வருங்காலத்துல நமக்கு ரொம்ப பலன் இருக்கும். சுயேஷும் அவனோட மனைவி ரேகாவும் 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி பார்த்து சுயேஷோட அப்பா அவங்க பேச்சு கேட்டுட்டு உள்ள வந்தாரு. அப்புறம் சுயேஷ் கிட்ட சொன்னாரு, முதல்ல வாயை மூடு. எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ள தப்பான விஷயங்களை பேசிட்டு வர்றது தான் உன்னோட வேலையா இருக்கு. ஆனா அப்பா, நம்ம கிராமத்துல அரசாங்கம் நல்ல சாலைகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம இதை பயன்படுத்திக்கிட்டு நமக்குன்னு சொந்தமான பஸ் டிராவல்ஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். வேண்டாண்ணா, வேண்டாம் தான். உனக்கு ஒரு தடவை சொன்ன விஷயம் புரியாதா என்ன? உன்னை வீட்டில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கான்ல, அது உனக்கு நல்லா இல்லையா என்ன? அப்பா, நீங்க எப்பவும் இப்படிதான் பண்றீங்க. இப்படி சொல்லிட்டு சுயேஷ் கோவத்துல வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் சுயேஷ் அப்புறம் அவருடைய மனைவி வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாரு, நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. இது ஒரு தங்க செயின். தங்க செயினா? நான் இதைத்தான் கேட்டேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கணவரே. ஆனா உங்ககிட்ட இதை வாங்குற அளவுக்கு பணம் எங்க இருந்து வந்தது? ஏன்னா அப்பா சாப்பிடறதுக்கு மட்டும்தானே நமக்கு பணம் கொடுப்பாரு. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அப்பான்னு சுயேஷோட அப்பா ரொம்ப கோவத்தோட அவங்க அறைக்குள்ள வந்தாரு. சுயேஷ், என்னப்பா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஓ, நீயே பாரு. நீ பேசுறத பார்த்தா ஒன்றும் தெரியாத அப்பாவை மாதிரி இல்லை இருக்கு. சொல்லு, என்னோட பணம் எங்க இருக்கு? அலமாரியில இருந்த என்னோட நிறைய பணம் காணாம போயிடுச்சு. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா இந்த கேள்வியை நீங்க சுயேஷ் கிட்ட எதுக்காக கேக்குறீங்க? இவர் உங்க பணத்தை திருடி இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பா. இவன் தான் கண்டிப்பா என்னோட பணத்தை திருடி இருப்பான். இல்லைன்னா இந்த தங்க செயினை இவன் எங்கேருந்து வாங்கிட்டு வந்திருப்பான்? அப்பா, இந்த செயினை நான் என்னோட பைக்கை விற்று தான் வாங்கிட்டு வந்தேன். நான் எந்த பணத்தையும் திருடவே இல்லைப்பா. திருடங்களுக்கு என்னோட வீட்டில் இடமே கிடையாது. இப்போ உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. சுயேஷும் ரேகாவும் எதுவும் பேசாம வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. சுயேஷ் நேரா தன்னுடைய நண்பன் வினோத பாக்கிறதுக்கு போனான். சுயேஷ் வினோத் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். இங்க பாரு, நான் உன்கிட்ட ஏற்கனவே இந்த விஷயம் சொல்லியிருக்கேன். அதாவது உன்னோட அப்பா உன்னை நிம்மதியா வாழவே விட மாட்டாரு. நல்ல வேளை அவர் உன்னை வெளியே அனுப்பிட்டாரு. இப்போதான் உனக்கு இந்த உலகத்தோட உண்மையான விளையாட்டே புரியும். ஆனா இப்போ நீ என்ன பண்ண போற? இங்க பாரு, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. ஆனா என்கிட்ட அதை பண்றதுக்கு பணமே இல்லையே. அது என்னன்னு என்கிட்ட சொல்லு. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஒருவேளை ஐடியா நல்லா இருந்தா நான் உன்னோட வியாபாரத்துக்கு கண்டிப்பா பணம் கொடுத்து உதவி பண்றேன். சுயேஷ் வினோத் கிட்ட தன்னுடைய பஸ் வியாபாரத்தை பத்தி பேசினான். அதை கேட்டுட்டு வினோத் என்ன சொன்னான்னா, இதை கேட்கறதுக்கு என்னவோ நல்லதா இருக்கு. நான் சொல்றத கேளு. இந்த வியாபாரம் கண்டிப்பா நல்லபடியா போகும். சரி, அப்படின்னா நான் உன்னோட வியாபாரத்தில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வினோத். வினோத் சுயேஷோட இந்த பஸ் வியாபாரத்துக்கு முதல் போட்டான். அப்புறம் கொஞ்ச நாள்ல சுரேஷ் ஒரு பஸ்ஸை வாங்கிக்கிட்டு ஹிம்மத்பூர் கொண்டு வந்தான். அப்புறம் அந்த கிராமத்துல பஸ்ஸை ஓட்ட ஆரம்பிச்சான். கிராமத்து ஜனங்க சுரேஷோட பஸ்ல ஏற ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்ல சுரேஷ் இன்னும் 3 பஸ்ஸை வாங்கிட்டான். ரொம்ப அற்புதம் சுயேஷ். நீ கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பனே எனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப நன்றி வினோத். ஒருவேளை நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா என்னால் இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்க முடியாது. நான் உன்னோட ஃப்ரெண்டுடா. இது செய்யறது என்னோட கடமை. ஆனால் நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி அட்வைஸ் வினோத்? நான் ஷேஷ்பூர்லேருந்து ஹிம்மத்பூருக்கு வந்துட்டு இருக்கும்போது அப்போது நான் அந்த ராகுல் ஆட்டோக்காரன் இன்னொரு ஆட்டோக்காரங்கிட்ட பேசிகிட்டு இருந்த விஷயத்த கேட்டேன். அட, எப்போ இந்த சுயேஷோட பஸ்ஸு கிராமத்துக்கு வந்துச்சோ அப்போலேருந்து நம்ம ஆட்டோவில் யாரும் ஏறுறதே கிடையாது. நீங்கள் ரொம்ப சரியாக தான் சொல்கிறீங்க ராகுல் அண்ணன். ஆனால் இப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னா, ஒரு வேளை இப்போவும் நாம் எதுவும் பண்ணலைன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடும். நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன்.
அதுக்கு மேலே நான் எதுவும் கேட்கல. சரிப்பா வினோத், நான் கவனமாக இருக்கேன். சுயேஷ் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போனான். கொஞ்ச நாள் கடந்தது. அப்புறம் ஒரு நாள் சுயேஷ் தன்னுடைய பஸ்ஸு கிட்ட வந்து பார்த்தபோது யாரோ அவனுடைய 3 பஸ்ஸுக்கும் நெருப்பு வச்சு கொளுத்தி இருக்காங்க. அட, யார் இப்படி பண்ணது? என்னோட பஸ், என்னோட பஸ்! கொஞ்ச நேரத்துல வினோதும் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அப்புறம் சுயேஷ் கிட்ட சொன்னான், நான் உன்கிட்ட கவனமாக இருக்க சொல்லி சொன்னல சுயேஷ். இது கண்டிப்பாக அந்த ராகுல் ஆட்டோக்காரனோட வேலையாக தான் இருக்கும். மக்களுக்கு இப்போல்லாம் மற்றவங்க சொந்த காலில் உழைச்சி முன்னேறது சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்குது. நான் ஒத்துக்கிறேன் வினோத், ஆனால் இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? நீ நிறைய பணம் சம்பாதிச்சிட்ட, உன்னால் வேற ஒரு பஸ்ஸையும் வாங்க முடியும். அப்புறம் என்ன நடக்கும் வினோத்? இவங்க மறுபடியும் வந்து அந்த பஸ்ஸையும் கொளுத்திடுவாங்க. சுயேஷ் ரொம்ப கவலையோட தன்னுடைய வீட்டுக்கு தான் அப்பாவை பார்க்கறதுக்கு போனான். அங்க அவனுடைய அப்பா அவனை பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, வாப்பா சுயேஷ், நீ வந்துட்டியா? நான் உனக்காக தான்ப்பா காத்துட்டு இருந்தேன். இங்கே பாருப்பா, நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்க. ஆனால் நான் எப்போவுமே உன்னை சோம்பேறின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ என் பேருக்கு மரியாதை ஏற்படுத்திட்ட. அந்த பணத்தையும் நீ திருடவே இல்லைப்பா. அதை வேலைக்காரன் ஹரிஷ் தான் திருடிட்டான். என்னை மன்னிச்சிடுப்பா. ஆனால் நீ எதுக்காக இவ்வளோ கவலையாக இருக்க? சுயேஷோட கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுச்சு. அவன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தன்னோட அப்பா கிட்ட சொன்னான். அதை கேட்டுட்டு அவனுடைய அப்பா என்ன சொன்னாருன்னா, இங்கே பாருப்பா, இப்போ உன்கிட்ட அந்த பொருளை கொடுக்கறதுக்கான சரியான நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை உன்னோட தாத்தா உனக்காக விட்டுட்டு போனாரு. என்னதுப்பா? தாத்தா எனக்காக என்ன விட்டுட்டு போயிருக்காரு? சுயேஷோட அப்பா அலமாரியில இருந்து ஒரு மந்திர பொம்மையை எடுத்துட்டு வந்து சுயேஷ் கிட்ட கொடுத்தாரு. அதோட கையில ராக்கெட் பாம் இருந்தது. இந்தா, அப்புறம் ஒரு புது பஸ்ஸை வாங்கிக்கோ. இந்த பொம்மையை உன்னோட பஸ்ஸுக்கு முன்னாடி மாட்டி வச்சுடு. இந்த பொம்மையை உன்னோட பஸ்ஸுக்கு முன்னாடி மாட்டி வச்ச உடனேயே உன்னோட பஸ் சாதாரண பஸ் இல்லை, அதுக்கு பதிலாக ராக்கெட் பஸ்ஸாக மாறிடும். உன்னோட தாத்தா என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீ எப்போ இதுக்கு தகுதியானவன் ஆகுறியோ அப்போதான் நான் உனக்கு இதை தரணுமா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்பா. இப்போ நான் முன்னை விட கஷ்டப்பட்டு அதிகமாக உழைப்பேன். கண்டிப்பாப்பா, நீ திரும்பவும் வீட்டுக்கு வந்துருப்பா. நான் உன்னையும் மருமகளையும் தான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாப்பா. சுரேஷ் தான் மனைவியை கூட்டிக்கிட்டு தான் அப்பா கூட இருக்கிறதுக்காக திரும்பவும் வந்தான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் ஒரு பஸ் வாங்கினான். அப்புறம் அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி இந்த பொம்மையை மாட்டினான். அந்த பொம்மையை மாட்டின உடனே அந்த பஸ் உடனே ராக்கெட் பஸ்ஸா மாறிடுச்சு. அட, இது எப்படி சாத்தியமாச்சு? என் தாத்தா கிட்ட இந்த பொம்மை இருந்திருக்கு. இந்த பொம்மையை ஏதோ மந்திரவாதி தான் அவருக்கு கொடுத்தாங்களாம். அப்புறம் இது நிஜமாவே ஒரு மாய பொம்மை தான். அப்படின்னா சரி, பஸ்ஸில் உட்காந்து பார்ப்போமே. வினோதும் சுயேஷும் பஸ்ல போய் உட்கார்ந்தாங்க. அப்புறம் சுயேஷ் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணினான். பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண உடனே பஸ்ஸுக்கு பின்னாடி இருந்த ராக்கெட்ல இருந்து நெருப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பஸ் வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அது நீண்ட பயணத்தை செஞ்சது. கிராமத்துல எல்லாரும் பஸ் வானத்துல பறக்கிறத பார்த்துட்டு அதுல உட்காந்து பயணம் செய்ய ஆசைப்பட்டாங்க. கொஞ்ச நாள்ல அந்த கிராமம் முழுக்க சுயேஷோட ராக்கெட் பஸ்ஸுக்கு ஒரு பெரிய பேர் கிடைச்சது. இந்த விஷயம் ஆட்டோக்காரன் ராகுலோட காதுக்கும் எட்டுச்சு. முதல்ல இந்த சுயேஷ் பஸ் எடுத்துட்டு வந்தான். அவனுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுத்தா இப்போ அவன் ராக்கெட் பஸ் எடுத்துட்டு வந்துட்டான். அவனை ஏதாவது பண்ணியே ஆகணும். ராகுல் அண்ணன், நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அந்த பஸ்ஸில் ஏதோ ஒரு பொம்மை தொங்கிட்டு இருக்கான். அதுதான் அந்த பஸ்ஸை பறக்க வைக்குது. அப்படியா? காலங்காத்தால உனக்கு முட்டாளாக்கிறதுக்கு வேற யாரும் கிடைக்கலையா? நான் சொல்றது உண்மைதான் ராகுல் அண்ணன். நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி அந்த பஸ்ஸால் பறக்கவே முடியாது. இப்போ மட்டும் எப்படி பறக்குதான்? நீ சொல்ற விஷயமும் உண்மைதான். என் கூட வா. இன்னைக்கு நைட்டு நம்ம அங்கே போய் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிடலாம். அந்த பறக்கிற பஸ்ஸுக்கும் தீ வச்சு அதோட கதையையும் இன்னையோட முடிச்சிடலாம். ராத்திரி இருட்டின உடனே ராகுலும் அவனுடைய நண்பனும் சுயேஷோட பஸ்ஸுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல சுயேஷோட பஸ் அன்னைக்கு கடைசி பயணத்தை முடிச்சிட்டு பறந்து அங்க வந்து நின்னது. அதுல இருந்து ஒருத்தர் அந்த பஸ்ஸை விட்டு இறங்கி சுயேஷ் கிட்ட என்ன சொன்னார்னா, உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் சுயேஷ். நீ கிராமத்துக்கு ராக்கெட் பஸ் எடுத்துகிட்டு வந்திருக்க. இப்போ இந்த கிராமத்துலேருந்து மற்ற கிராமத்துக்கு போகிறது ரொம்பவே சுலபமாயிடுச்சு. என் அம்மாவுக்கு மாத்திரை இந்த கிராமத்தில் கிடைக்கிறதே இல்லை. அது வேறு கிராமத்தில் தான் எங்களுக்கு கிடைக்குது. நான் இந்த பஸ்ஸோட உதவியால் வேறு கிராமத்துக்கு குறைஞ்ச பணத்தில் அப்புறம் வேகமாகவும் போயிட்டு வர முடியுது. நீங்கள் நன்றி சொல்கிறதுக்கு எந்த அவசியமும் கிடையாது. இது என்னோட கடமையாச்சே. வா, நம்ம சீக்கிரமாக போய் அந்த பஸ்ஸோட கதவை உடைச்சி அதில் இருக்கிற அந்த மாய பொம்மையை திருடிட்டு வந்துடுவோம்.
அதை நம்ம ஆட்டோவில் மாட்டி விட்டுருவோம். என்ன சொல்கிற? சரியா சொல்றீங்க ராகுல் அண்ணன், இது செம்ம ஐடியா. 2 பேரும் போய் பஸ் கண்ணாடியை உடைச்சாங்க. அப்புறம் அந்த மந்திர பொம்மையை வெளியே எடுத்தாங்க. ஆனா அந்த பொம்மையை ராகுல் தன்னோட கையில எடுத்ததும் அப்போ உடனே ராகுலும் அவனுடைய நண்பனும் 2 பேரும் அதே பொம்மைகள் மாதிரி மாறிட்டாங்க. மறுநாள் சுயேஷ் தன்னுடைய பஸ் கிட்ட வந்தபோது பஸ்ஸுக்கு வெளியில அவனுக்கு 3 பொம்மைகள் கிடைச்சது. அடேங்கப்பா, என்கிட்ட ஒரே ஒரு மாய பொம்மை தான் இருந்துச்சு, ஆனா இப்போ என்கிட்ட 3 பொம்மை வந்துடுச்சு. இப்போ நான் இன்னும் 2 பஸ் வாங்க போறேன். அப்புறம் அதையும் ராக்கெட் பஸ்ஸா மாத்தி மக்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்க வச்சு கூட்டிட்டு போவேன். சுயேஷ் இன்னும் 2 பஸ்ஸை வாங்கிட்டான். இப்போ அந்த கிராமத்துல 3 ராக்கெட் பாம் பஸ் வந்துடுச்சு.